ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இதுதான வியாழன் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இதனால் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தின் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றிதான பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருந்தார வாழ்த்துக்களையும் கூறியபடி 23/1/2025 மற்றும் ஒரு வியாழன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். அளமை போலவே சிந்தனை நேரம் பொறிச்சொல் கவிதை நேரம் பகுதி 1 ராபஜகோரியர்கள் பின்பு பகுதி 2 யார் நான் தகவல் கொடுக்கவில்லை. சிவதர்சனி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு முறை இணைந்து கொள்ளுங்கள் என்று கூறியபடியே மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமை போலவே 5:30 ஆரம்பித்துக் கொள்ளும். சிந்தனை நேரம் டேவிட்டன் வணக்கம் வருங்கள். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன் என்கின்றது திருப்பாடல் 40. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1769 ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரம் என்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித எமரன்சியானா அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்த பரமனை பாமரனை நாம் புகழ்ந்து பாடுவோம். எனது மணவாளனே என்னிதயக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே என்னிதயக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என்னிதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, என்னிதய எண்ணமெல்லாம் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே என்னிதயக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசுசாவை ஒழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 7 12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் அங்கிருந்து விலகி கடலோரம் சென்றார். கலிலேயாவில் இருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர் செய்ததெல்லாம் கேள்வியிட்டு யூதேயா, ஜெருசலேம், இதுமேயா, ஜோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் வட்டாரம் ஆகிய இடங்களில் இருந்தும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். கூட்டமாயிருக்கவே அவர்கள் தம்மை நெருங்காதபடி தமக்கு படகு ஒன்றை தயாராக வைத்திருக்குமாறு சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயாளிகள் எல்லோரும் அவரை தொட வேண்டும் என்று அவர் மேல் வந்து விழுந்தனர். அசுத்த ஆவிகள் அவரை காணும் போது நீர் கடவுளின் மகன் என்று கத்திக்கொண்டு அவர் காலில் விழுந்தன. ஆனால் இயேசு தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என மிக கண்டிப்பாக சொன்னார்.
இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக அசுத்த ஆவிகள் அவரை காணும் போது நீர் கடவுளின் மகன் என்று கத்திக்கொண்டு அவர் காலில் விழுந்தன. இன்றைய இந்த நாகரிக உலகத்திலே மட்டுமல்ல, இயேசு பிறந்த அந்த மண்ணிலே கூட அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இடறல் படுகின்றார்கள். அப்படி வருவாரா, இப்படி வருவாரா, மெசியா வருவார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே அவர் வரும்போது எது எல்லாம் நடக்கும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இந்த வானசாஸ்திரம் தெரிந்த இந்த பரிசேயர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மெசியா வந்து விட்டார் என்று அவர்களுக்கு தெரிந்தும் தெரியாதது போல அவரை சோதிப்பதற்கு கேள்விகளுக்கு மேல் கேள்விகள் கேட்கின்றார்கள். அவரை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மனித மனம் வாழ்க்கையில் சாகும் வரை பலவற்றை தேடி அலைகின்றோம். அன்பு, அறிவு, கல்வி, பணம், புகழ், அழகு, அமைதி, மகிழ்ச்சி, பதவி, உடல்நலம், மனநலம் என 60 வகையான தேடலை தேடி எதையாவது ஒன்றை பெற வேண்டும் என இந்த மனிதன் துடிக்கின்றான். இன்றைய நற்செய்தியில் பெருந்திரளான மக்கள் கூட்டம் எருசலேம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து இயேசுவை தேடி வருகின்றனர். காரணம், இயேசுவின் அன்பு செயலினால் ஈர்க்கப்பட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் மூலமாக பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுதலை பெற்று அவருடைய வார்த்தையின் வல்லமையும் ஆற்றலும் மூலமாக அவர்கள் குணப்பட்டார்கள், நலம் பெற்றார்கள். அவரை தொட்டாலே போதும் என்று தேடி வருகின்றார்கள் இந்த மக்கள். இயேசு சொல்லுவதை கேட்கவும் நலம் பெறவும் நோயிலிருந்து உடல் நலம், ஆன்மீக நலம் பெற ஆவல் கொண்டு இயேசுவை தேடி வருகின்றனர் இந்த மக்கள். நமது வாழ்வில் நாம் எதை தேடுகின்றோம்? பிறர் மீது இரக்கம் கொண்டு அன்பு செய்து இனிய சொற்களால் பிறர் வாழ்வை வளப்படுத்தும் இரசித்தத்தை தேடுகின்றோமா? அல்லது நமக்கேன் வம்பு என்று சொல்லி ஒதுங்கி எம்பக்கம் நம்முடைய சுயநலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று இன்றைய நற்செய்தி கேட்கின்றது. ஆன்மீக பலம் கொண்டு மக்களின் மனங்களை ஈர்த்தார். எங்கும் விளம்பரம், எதிலும் விளம்பரம். விளம்பரம் செய்து வாடிக்கையாளர்களை, தொண்டர்களை ஈர்க்கும் உலகத்தில் மல்லிகைக்கேன் விளம்பரம் என்பது போல இயேசு எவ்வித விளம்பரமும் இன்றி தன் பணியை செய்கின்றார். இயேசு செய்கின்ற நற்செயல்களை அறிந்த மக்கள் பல்வேறு இடங்களில் இருந்தும் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இயேசுவிடம் இருந்த ஆன்மீக சக்தியை, உடல் நலமளிக்கும் சக்தியை, ஆற்றலை புரிந்து கொண்டார்கள். அவரை காண வேண்டும் என்று, அவரை தொட வேண்டும் என்று, அவரால் தொடப்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர் மக்கள். இயேசுவின் பிரசன்னத்தில் தீய ஆவிகள் கூட அலறுகின்றன. இறைமகன் நீரே என்று சொல்லி கத்துகின்றன. இயேசு இறை தந்தையிடம் கொண்டிருந்த ஆழமான உறவால் அனைத்து ஆற்றலையும் பெற்றார். நம் அன்றாட வாழ்வில் நாமும் ஆன்மீக ஆற்றல் பெற்று நற்செய்தியை தேடி இந்த வார்த்தைகளுக்கு செவிமடுத்து இயேசுவை போல் நன்மை செய்து இணைவோம் இறை உறவில். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகட்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உலக தமிழ் மொழி நாள் மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கியே. நன்றி. மிக்க மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் வணக்கம். வாங்க. இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நல்ல உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நானும் அதே நிலத்தோடு உற்சாகத்தோடு இருக்க சோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும், தாயத்து உறவுகளையும், மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் பேர் பேராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டு கண்டலிருந்து நம்முடைய பேதப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திரம் சவரி 440 சொல்லிக்கொண்டு பழம போல புதிய ஏற்பாட்டில் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 21 - 27 முடிய. புதிய ஏற்பாட்டில் 354வது பக்கம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன.
ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள இயேசுவாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நகரத்தின் வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நாளைக்கு 22ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். ஆமென். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. ஆமென். இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. நல்லவரே வல்லவரே காண்பவரே உம்மை காப்பவரே. நல்லவரே என்றும் வல்லவரே உம்மை காண்பவரே என்றும் காப்பவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. அன்பான பரலோகத்தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்தின் கிருபைகளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஒரு நன்றி செலுத்தும் ராஜா. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா. எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதற்காக நன்றி செலுத்தும் தாப்பனே. சோத்திரம் ராஜா, சோத்திரம் ஜோத்திரம் தாப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ
செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எவ்விடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களோட சமூகம் அவர்களுடைய கூடவே கவனிக்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறன் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ எந்த பிரச்சனைகளோ எந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாமல் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் பார்த்து வர்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு போறமைக்காக நான் தாப்பனை தொடர்ந்து கூடவே ஆசிர்வதிங்க. பாதுகாத்து ஒழுங்கு அனுசோம் தாப்பனை சோத்திரம் ஜோதிடம் மற்றும் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தாப்பனே. குடும்பங்கள் நிறைவா ஆசிர்வதிங்க. தேவையை தந்தீங்க அதுக்கான தாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உங்களது ஆணி வாய்ந்த கரம் அவர்கள் கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்தபடி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி என் சிதம் நீங்கள் ஆசீர்வதித்து பார்த்து வரமைக்கான அனுபவம் தாப்பனே. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தபடி ஜெபிக்கிறேன் தாப்பனே சொல்லிக்கொண்டு சகோதரி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. சிறிய ஒரு கேள்வி. எப்பவும் இந்த சூனியம் என்று சொல்லுவீங்க தானே, சூனியம் செய்வினை அண்டு இங்கும் இப்பொழுதும் இருக்கா, செய்கின்றார்களா? சொல்லி வளை வரணும்னா காணல, சொன்ன உடனே வீட்டுல விடுற பழக்கம். என்ன சொன்னீங்க மணிக்கோன் சோதி? நீங்க இந்த சூனியம் செய்வினை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவீங்க தான் நீ ஒவ்வொரு நாளும். ஆமாம். அது இங்க இப்பவும் இருக்கான்னு கேட்குறேன். இப்போ இருக்குது யூடியூப்ல கூட நடக்கு மட்டக்களப்பு எல்லாம் நேரடியா சாட்சி சொல்லி நம்ம யூடியூப்ல நடக்கு. நாங்க போட்டு ரொம்ப பாருங்க கவர்னுக்கு அனுப்பி விடுறோம். ஏன் மட்டக்களப்பு மட்டும் சொல்றீங்க? மட்டக்களப்பு இளம் மட்டக்களப்ப சூனியம் ஜூனியம் அது அவர் இந்த இடத்தை போட்டிருக்காரு. அப்பா வந்து பரம்பரையா உண்மையில என்னண்டா உங்களுக்கு அந்த விளக்கம் தெரியாம பேசுறீங்க. மட்டக்களப்பு சூனியம்ட்டு சாப்பிட்ட சாப்பாட்டுல நீங்க அப்படி இருக்கிறது ஒட்டி கொண்டு சரியா பாயில் ஒட்டின கூட்டம் வந்து அங்க இருந்து அப்படித்தான் நான் கேள்விப்பட்டது. அதான் உண்மையும். அது என்னன்னு சொன்னால் இங்க இருந்துட்டு அங்க போறது படிக்கிறதுக்கு வேலைகளுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அப்ப அந்த வந்தாரை வாழ வைக்கும் வரவேற்கும் மட்டக்களப்பு தான் பேர். ஆனா நான் மட்டக்களப்பில் நான் நம்பாரை நான் அறிஞ்சதை சொல்றேன். அங்கே சாப்பிட்டுட்டு நல்லா அந்த உபசரிப்பில் மயங்கி போய் இருக்கிறது சரியோ. அதில் மாப்பிள்ளை பொம்பளை பிடிக்கிற வேற விஷயம். அதுக்காக அதை வச்சுட்டு அப்படி சொல்லாமல் மட்டக்களப்பு சூனியம் பாயிலோட்ட வச்ச கூட்டம் அப்படி ஒன்றுமே இல்லை. அது கொஞ்சம் பாருங்க. தம்பி வந்து தம்பி இல்ல, அது இங்கேயும் சொல்லுகிறார்கள். என்னன்னு சொன்ன இப்ப இந்த ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்களே செய்யறேன்னு சொல்ல பிளாக் மேஜிக்னு சொல்வார்கள் இங்க சரியா. அவர்களுக்கு அந்த வசீகரிக்கிற தன்மை மற்றவர்கள் இருக்குன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட நான் இப்போ ஊருக்கு போகல. அதையும் இனிமேல் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த மட்டக்களப்பார் இப்படின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். அது எல்லா ஊருக்குள்ளேயும் சில விஷயங்கள் இருக்கும் இல்லாமல் இருக்கும். அதுக்குரிய நாங்கள் உண்மையான விளக்கத்தை அறியாமல் கதைக்கக்கூடாது. இது மட்டக்களப்பார் பக்கமா நான் பேசுறது. நான் மட்டக்களப்பு இல்லை, நான் அம்பாறை இல்லை. நீங்க எப்ப பார்த்தாலும் இதுல சொல்றீங்க. இது இங்க இல்ல வாணி ஒரு சிறிய மன்னிப்போடு சின்ன விளக்கம். அதாவது மட்டக்களப்பில தான் நான் இந்த சூனியம் பிசாசி வெள்ளி சூனியம் இருக்கு இல்ல, யாழ்ப்பாணத்துல இல்லையா, மன்னார்ல இல்லையா? அந்த மன்னார்ல கூடுதலாக மன்னார்ல எங்களுடைய அப்பா வந்து அவர் டிஸ்பென்சரி வச்சிருந்தவர் உயிலங்குளத்துல. அப்ப அந்த பேய் என்று சொல்லி அங்க எக்கச்சக்கமான நாட்களுக்கு அந்த வருத்தங்கள் இருந்தது. அதாவது எங்களுடைய அப்பா சொல்லுவார் அந்த பூதநாடி என்று சொல்லி நாடி பிடிச்சு பாக்கல வந்து அந்த பூதநாடி வந்து வேலை செய்யும். அப்ப அவர் சொல்லுவார் உங்களுக்கு இந்த குறை இருக்கு போய் இது எங்கேயாவது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அது உண்டு. இரண்டாவது வந்து நீங்க பிரான்ஸ்ல இல்லையா வெள்ளி சூனியம்? இங்க பார்த்தால் இங்க இருக்கிற முஸ்லிமாக்கள் இந்த அதாவது செனகல், மாலி, மற்றது வேற வேற கமரூன் இந்த நாடுகள்ல உள்ள இந்த கருவல்கள் முஸ்லிமாக்கள் இஸ்லாமியாக்கள் வீட்டுக்கு வீடு திரிஞ்சு ஒரு சின்ன துண்டு வைப்பார்கள். உங்களுக்கு என்ன செய்ய வேணும், வசியம் செய்ய வேணுமா, பேபிசாசி வெள்ளி சூனியமா, இதா வேலை பிரச்சனையா, அந்த பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, அப்படி இப்படின்னு சொல்லி கதவுக்கு கதவு வச்சு கொண்டு நிற்பார்கள். ஒவ்வொரு மெட்ரோவிலேயே நின்று அந்த சின்ன துண்டை கொடுத்து கொண்டிருப்பார்கள் அந்த ஹேண்ட் வில்லேஜ். ஆகவே வந்து உலகம் எங்கும் சாத்தான் வியாபித்திருக்கின்றது. உலகம் எங்கும் செய்வின சூனியம் பிசாசு வெள்ளி சூனியம் இருக்கின்றது. அதைத்தான் இயேசு நற்செய்தியிலே சொல்லுகின்றார்.
சுகப்படுத்துகின்றார்கள். இது யாழ்ப்பாணத்திலும் இல்லை, மட்டக்களப்பிலும் இல்லை, மன்னரிலும் இல்லை, எருசலேமிலேயே இந்த பேய் பிசாசு இருந்தது. அங்கேயே பிசாசு பெல்லி சூனியம் இருந்தது. ஆகவே இது தனிப்பட்ட முறையில மட்டக்களப்பு மட்டுமன்றதில்லை. இன்னொரு விடயம் ஒன்று குறிப்பிட்டிருந்தீர்கள். மட்டக்களப்பு வேற, அம்பாறை வேற. அது வேற வேற மாவட்டங்கள் தான். ஆனா குறிப்பாக அம்பாறையையும் மட்டக்களப்பு தானே குறிப்பிடுவார். இல்ல அது சொல்லி பழகிட்டாரு. இப்ப எங்கட ஊராக்களே சொல்லுவார்கள் தான் மட்டக்களப்புன்னு சொல்லி. மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்ட் வர, அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் வர்றது. அது சரி, டிஸ்ட்ரிக்ட் இப்ப பிரிச்சிட்டார்கள். அதனால ஒன்றாய்த்தானே இருந்தது முந்தி. இல்ல அது அப்ப அப்படிதான் இருந்தது. வேற வேற மாவட்டம். அம்பாறை மாவட்டம் வேற, மட்டக்களப்பு மாவட்டம். அப்ப திசமடுவையோ திசா இல்ல அதெல்லாம் தெரியல எனக்கு. அம்பாறை என்ன எல்லாரும் நினைக்கிறது அப்படி என்றால் சிங்கள ஏரியான்னு சொல்லி. திகாமல்ல அம்பாறை அதை பிரிச்சு 2 மாவட்டம் ஆக்கி இருக்கிறார்கள். திகாமடுவையோ ஏதோ சொல்லி சொல்றது. திகாம் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. எங்களுக்கும் சிங்களங்களும் சம்பந்தமே இல்லை. இப்ப அம்பாறை என்றது ஒரு பக்கம் சிங்களவர்கள், எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமிய மக்கள். நாங்க அப்படித்தான் இருக்கிறோம். எங்களுக்கு சிங்களங்களும் சம்பந்தமே இல்லை. அம்பாறை உடனே நினைக்கிற சிங்களம் சொல்லி திகாமடுவையோ சொல்லி அதை 2ஆ பிரிச்சிருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்தை 2ஆ பிரிச்சு, ஒன்று சிங்கள இதை பேர் வச்சு அதைக்கை, மற்றது இஞ்சாலே அம்பாறை மாவட்டம் தமிழ் முஸ்லிமாக்கள் இருக்கிற அந்த இடம் என்று சொல்லித்தான் இருக்கிறார்கள். எனக்கு அந்த பேர் சரியான ஞாபகத்துக்கு வருகிறது இல்லை. திகாமல் மடுவையோ ஏதோ ஒன்று சொல்லி. வணக்கம் மணி, ஞானகா சிந்தனை சொல்லிட்டு. ஓகே, நன்றி, வணக்கம், தொடருங்கள். ஓகே, இல்லை, ஓகே, தொடருங்க. நன்றி, வணக்கம். நம்பிக்கையின் வெளிப்பாடு. நம்பிக்கை என்பது உள்ளத்தில் உறுதியாக பிடித்துக் கொண்டு கடவுளை பற்றி கொள்வதில் அடங்கும். இத்தகைய பற்றுறுதி மக்களிடம் இருந்தால் அவர்களுக்கு கடவுள் இயேசு வழியாக நலம் அளித்தார். இயேசு வழங்கிய நலம் உடலை சார்ந்தது மட்டுமல்ல, உளநலமும் ஆன்ம நலமும் இயேசு நமக்கு கொடையாக அளிப்பது. இயேசுவை தொடவும் அவரால் தொடப்படவும் நாமும் அவரை அணுகி செல்லவும் கடவுளின் வல்லமையை நம் வாழ்வில் உணர்ந்தறிவோம். நம்பிக்கை தரும் சிலுவையே மரத்துச் சிறந்த மரமாவாய். நம்பிக்கை தரும் சிலுவையே மரத்துச் சிறந்த மரமாவாய். நன்றி, வணக்கம். நன்றி. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் தான் கோரஸ் பாடினாரா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, சார் வாருங்க. நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அவசரமா? இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. இப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? மகிழ்வு. நீங்கள் எப்படியோ? நாங்களும் உற்சாகமாகவே இருக்கிறோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1583 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஒரு தாய் தன் குழந்தையை தொட்டு அணைக்கும் போது புனிதமான தனது அன்பை பகிர்ந்தளிக்கின்றாள், பாதுகாப்பை பரிமாறிக்கொள்கின்றாள். அந்த அன்பு குழந்தைக்கு தெம்பு கொடுக்கின்றது. அது மருந்தாகின்றது, உணவாகின்றது. புனிதமான கலப்படமற்ற தொடு உணர்வு குழந்தைக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இதே போல உடலுக்கும் உள்ளத்துக்கும் உணவாகவும் மருந்தாகவும் ஆகின்றது. நோயுற்றோர் அனைவரும் இயேசுவை தொட வேண்டுமென்று பெரும் கூட்டமாக மக்கள் அவரை தொட்ட யாவரும் குணமடைந்தனர். இவ்வாறு இயேசுவை தொட்டதும் தங்களுக்கு நலம் கிடைக்கும் என மக்கள் நம்பியது முழு நம்பிக்கையின் வெளிப்பாடு என கூற முடியாது. ஆயினும் நம்பிக்கையின் தொடக்கம் இங்கு இருந்தது எனலாம். நம்பிக்கை என்பது உள்ளத்தில் உறுதியான பிடிப்பு கொண்டு கடவுளை பற்றி கொள்வதில் அடங்கும். இத்தகைய பற்றுறுதி மக்களிடம் இருந்ததால் இயேசுவால் அவர்கள் நலம் அடைந்தனர். இயேசு வழங்கியது உடல் சார்ந்த நலன் மட்டுமல்ல, உளநலம், ஆன்ம நலம் இறைவன் நமக்கு கொடையாக வழங்குகின்றார். இயேசுவின் மனிதநேய கொள்கையும் தங்கள் சட்ட மரபுகள் செயலிழந்து நின்றதால்
அடிபட்ட வேங்கையாக நின்ற பரிசெயர் சதுசெய்ய கூட்டத்தினரின் பெரும் எதிர்ப்பை எதிர்கொள்கின்றார் இயேசு. ஆனால் பலதரப்பட்ட மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். இயேசுவின் இறையாட்சி பணியும் தத்துவமும் அகில உலகத்தன்மை கொண்டவை என்பதால் பாமர மக்களின் பாராட்டுக்கு உரியதாகின்றது. மக்களோடு மக்களாக இன்ப துன்ப நிகழ்வுகளில் பங்கேற்று அவர்களின் துயர் துடைத்து குணம் அளிப்பவராக இருந்ததால் மக்களின் தலைவனாக போற்றப்படுகின்றார். எனவே சாதி மத பேதமின்றி மனித நேயம் போற்றி மானிடத்தை தோள்களில் ஏற்றி உயர்த்தும் மனநிலை உலகில், சமுதாயத்தில், குடும்பத்தில் நம்மில் இருக்கின்றதா சிந்திப்போம். இறை வார்த்தையின் ஒளியில் புது வாழ்வு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே, தொடுமின் காதுகளை குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே குரலை கேட்க வேண்டுமே, தொடுமின் உடலினையே நோய்கள் தீர வேண்டுமே, இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே, தொடுமென் இதயத்தையே அன்பூர வேண்டுமே, இயேசுவே அன்பு ஊர வேண்டுமே, தொடுமென் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே என்று வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கு இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இந்திய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வளமாக வாழுங்கள் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடம் நண்பாக விடைபெறுகிறேன் திருமதி வாணிமோகன். வாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். காலையிலேயே ஓட்டம் எல்லாம் இருக்கும், போயிட்டு வாங்க. காலையிலேயே ஓட்டம் பார்த்தா இருக்கு. நான் இப்ப 1:30க்கு தான் நகரம், நான் 1 மணிக்கு நகரம் தீபமானி. ஆனா கொஞ்சம் நான் நேற்று சொன்ன அவங்ககிட்ட கொஞ்சம் ஆயத்தப்படுத்த சொன்னேன். அது கொஞ்சம் நன்றி. நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் அர்ச்சனா வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்ற திரு டேவிட் ஆண்டனி, நெவிஸ் பீரிஸ், ராஜினி அல்போன்ஸ், அவர்களோடு இசைந்து சென்ற திரு பாலன் வேலுப்பிள்ளை அவர்களுக்கும், இசையிலே இருக்கின்ற தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். ஒரு சிறு குறிப்போடு சொல்லுகின்றேன். இந்த செய்வினை சூனியம் எல்லாம் காலம் கடந்து விட்டது. புதிய காலத்திலே விஞ்ஞானத்திலே இது ஹிஸ்டீரியா நோய் என அடையாளப்படுத்துகின்றார்கள். அவ்வளவுத்தோடு நான் தொடர்கின்றேன். ஒரு மன்னனுடைய அரண்மனை, அந்த அரண்மனையிலே மாமரம் நன்றாக காய்த்து நின்றது. மன்னன் தன்னுடைய குடும்பத்தினரோடு அந்த
மாமரத்திற்கு அருகிலே அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே வறியவன் ஒருவன் அந்த பாதையினாலே நடந்து செல்லுகின்றான். அவன் மன்னனை அவ்வளவு கவனிக்கவில்லை, மாமரத்தை கவனித்தான். இவனுக்கு சரியான பசி. இந்த மனிதன் என்ன செய்கின்றான் என்றால், கல்லை எடுத்து மாமரத்திலே உள்ள மாங்காய்க்கு எறிகின்றான். அதிலே 2 காய்கள் கீழே விழுகின்றன. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த கல் ஒன்று மன்னனுடைய தலையிலே பட்டு காயம் ஏற்பட்டது. இதனை கண்ட அவருடைய காவலர்கள் அலறினார்கள். உடனடியாக அவனை பிடித்து வந்து, மன்னனே, இவன் தான் உமக்கு கல்லெறிந்தான் என்று சொன்னார்கள். அமைச்சர் ஒருவரும் அங்கே இருந்தார். அமைச்சர் சொன்னார், இவனை விடக்கூடாது, இவன் உமக்கு கல்லெறிந்திருக்கிறான், சரியான தண்டனை அவனுக்கு கொடுக்க வேணும் என்று. மன்னன் சொன்னான், நீங்களே தண்டனையை கொடுங்கள் என்று. அமைச்சர் சொன்னார், இல்லை மன்னா, இதிலே நீங்கள் நேரடியாகவே இருக்கிறீர்கள், ஆகையினாலே நீங்கள் தான் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று. மன்னன் கேட்டான், மரத்திற்கு எத்தனை அறிவிருக்கிறது என்று. ஓர் அறிவிருக்கிறது. எனக்கு எத்தனை அறிவிருக்கிறது? 6 அறிவிருக்கிறது. இந்த ஓரறிவுள்ள மரம் அவன் கல்லை தனக்கு எறிந்தான் என்பதற்காக கோபப்படவில்லை. அவனுக்கு 2 காய்களை கொடுத்தது, காய்களை அவனுக்கு கொடுத்தது. ஆனால் என்னை சொல்லுகிறீர்கள், 6 அறிவுள்ள நான் இவனுக்கு தண்டனை வழங்க வேணும் என்று. அவன் பசியிலே வந்திருக்கின்றான், அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, அவனுக்கு ஒரு நிலம் கொடுத்து, அவனுக்கு வாழ வையுங்கள் என்று சொன்னார். இதுதான் நம்முடைய வாழ்வின் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. எமக்கு இறைவன் தந்துள்ள அந்த அறிவை நாம் எவ்வாறு பிரயோகப்படுத்துகிறோம், பயன்படுத்துகின்றோம் என்பதுதான். இந்த இறைவனை நாம் எங்கே காண்கின்றோம்? வடிவங்களிலே கரம் குவித்து இறைவா என்று தேடுகின்றோம். அதாவது மதம் என்பது அதனுடைய ஒத்த முழு வடிவையும் இறைவனுக்கு பெயர் சொல்லி இறைவனை நோக்கி கரம் குவிக்க வைக்கிறது. ஆனால் இறைவன் தன்னுடைய படைப்பிலே தான் படைத்தவற்றின் ஊடாக தன்னை தேட வைக்கின்றதை மனிதன் உணர்ந்து கொள்வதில்லை. ஆகையினாலே தான் அதிகமாக நான் சொல்லுகின்றேன், அருகில் இருக்கின்ற இறைவனை நாம் மறந்துவிட்டு எங்கே உள்ள இறைவனை நோக்கி நாம் தேடுகின்றோம் என்று. எமக்கு அருகிலுள்ள இறைவனை தேடுவதற்கு இன்றைய நாள் எமக்கு அழைப்பு தருகிறது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். வகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட நான் ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இன்றைய நாளிலே, அதாவது பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தினை கொண்டாடுவார்களா என ஏங்குகின்றவர்கள், இன்றைய தினத்திலே எம்மோடு இசைந்து நின்று சுகம் பெற வேண்டி நிற்கின்ற திருமதி ஜெயா நடேசன் அவர்களுக்கும், இன்றைய தினத்தினை இந்த தளத்தினை வழி நடத்துகின்ற ஒவ்வொருவரும், இது இறைவனுடைய பணி என்பதை புரியாமலே தங்களுடைய பணியை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும், இதனை நிறைப்படுத்துகின்ற தங்களுக்கும் இன்றைய தினத்திலே வாழ்த்துக்களாக வாழ்த்தி நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாசியும் அருளும் நிறைந்திருக்க அருள் வேண்டி விடைபெறுகிறேன். இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேரம் 8:41 உறவுகள் பக்கமாக பொது சிந்தனைகள் அல்ல சமய சிந்தனைகள் இருப்பின் உறவுகள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். மும்மத சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றோம். தோமலரக்கா, பொது சிந்தனை நோ கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாணி. காலையில் ஒரு சிந்தனை வரவில்லை. இல்ல, அதாவது பல நாளைக்கு பிறகு ஆட்கள் வாரண்டா அது ஒரு சந்தோஷம் தரும். அதுதான் எனது சிந்தனை. தனியா இருக்க யாராவது வீட்டை வரும்போது அந்த மகிழ்வு ஒரு பெரிய மகிழ்வாக இருக்கும்.
இருக்கும். அதுதான் எனது சிந்தனையாக வந்தது. சாப்பாடு சமையல் வேலைகளாக இருந்தாலும் அதில் ஒரு மகிழ்வு வரும் என்ன. அதுதான் நிச்சயமாக. உண்மை. சரி. யாராவது வீட்டை வருகிறார்கள் என்றால் ம் 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 அது ஒரு பெரிய மகிழ்வை தரும். டென்ஷன் ஆக மாட்டீங்களா? விளங்க இல்ல யார் பாரன்னு சொன்னா ஒரு ஒரு படபடப்பு ஒரு டென்ஷன் இருக்காதோ? அது செய்யணும், இது செய்யணும், இங்க போகணுமா, இல்லை, அதுல ஒரு சந்தோஷம் பாரு. அதை செய்யணும். நீங்க தானே சொன்னீங்க என்ன 2 கிழமைக்கு முதல்ல சொல்லணும் என்ன. ஓ, அதான் இல்ல அது நடக்குதா இப்ப? 2 கிழமை முதல் சொல்லிடுமாக்கள் வர? இல்லை, முதல் நாள் சொல்லுவேன், நாளைக்கு வாரம். இல்ல முதல் நாளும் சொல்றது பிழைதான். இல்ல சும்மா வந்து விசிட் பண்ணி போறன்றது ஒரு விஷயம். இந்த டைமுக்கு வாரம் என்னைக்குல நாங்க அப்படியும் ஒரு சமையலை கொடுக்க சாப்பாடு கொடுக்க ஆசைப்படுவோம் தானே. சொல்றது நல்ல ஒரு ஷாப்பிங் கண்டு செய்து வைக்கலாம் என்ன. சமைத்து பரிமாற்றம் செய்து பரிமாறி கொள்றதுல அதுல ஒரு சந்தோஷம். அதோட கலகல அண்டிருக்கும். அதுக்கு கொஞ்சம் இளைய பிள்ளைகளோட வர்றது இன்னும் எனக்கு சந்தோஷம். கலகலத்து கொண்டிருப்பார்கள். வீடு நல்ல ஒரு கலகலப்பை. நன்றி நன்றி, வணக்கம் வாணி. உங்கள் ஊர்ல இந்த சூனியம் பில்லி சூனியம் சொல்றோம் தானே, உங்கள் ஊர்ல அது இருந்ததா? அம்மாக்கள் சொல்லுறது அத எனக்கு அப்ப தெரியாது. அந்த செய்யற அதாவது வந்து இப்படி சொல்லுவேன் வாணி, நாயின்ற வாயை கட்டுறதாம் குறைக்காம, மற்றது அடுப்பெரியக்க அது சூடு வராதாம் அப்படியெல்லாம் செய்யறதாம் என்று எங்களோட அம்மா சொல்லுவான். எங்க செய்ய நான் இந்த வாயை கட்டுறேன்ட்டு சூரியத்தால குறைக்கா பண்றதோ? அப்படியெல்லாம் இருந்ததா எனக்கு தெரியாது மணி. என்னுடைய அம்மா சொல்லுவா, பாவம் அந்த நாய குறைக்காம பண்ணி. அது அங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு இடம் வாணி. நாய குறைக்கா பண்ணது கடிக்குமென்றாகும் தெரியாது வாணி. நான் அந்த நேரம் எனக்கு கேட்க விரைத ஆனா சொல்லுவினா அப்படியெல்லாம் இருந்தவர்களா தெரியாதான் எங்களுக்கு கேள்விங்க. அதான் மற்றது அடுப்பெரியுமாம்பாணி, அந்த சூடு அந்த பானையில கொதிக்காதான். இதெல்லாம் உண்மையோ பையோ தெரியாது, கேள்விப்பட்டேன். சூடு பானையில கொதிக்கல, சூடு பானையில ஏறாதான். பட்டதானே பானை கொதிக்கும். அப்படியெல்லாம் கேள்விப்பட்டுதான் வாங்க. எந்த அளவு உண்மை பையன்னு தெரியாது. இல்ல இருக்குதான், இல்ல எனக்கு தெரியல. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், பல விஷயங்கள் அறிந்தும் இருக்கிறேன். இல்ல பாலன் எங்க இருக்குன்னு சொன்ன கேட்டுன தவிர அதுக்காக ஒரு ஊர்ல தான் என்று சொல்றது பிள்ளை தப்பு. பல ஊர்ல நம்பிக்கை அடிப்படை. இப்ப ஜேம்ஸ் ஆல்சன் என்ன சொன்னவர் என்ன சொன்னீங்க, அது ஒன்றும் அப்படி இல்லை, இது ஏதோ ஒரு வார்த்தை சொன்னவர் என்ன, ஹிஸ்டீரியா நம்புறவர்களா அல்லது செய்யறவர்களா அதை சொல்ல இல்லை. அந்த சூனியம் அப்படி அதே அது நம்புறவரை தான் சொல்ற. நம்புறவா நிறைய சூனியம் செய்தாங்க, சூனியம் செய்தாங்க சொல்றாங்க தானே. அவங்களுக்கு ஹிஸ்டரியா மன அழுத்தத்துல ஹிஸ்டரியாக சொல்றாரு அவரு. ஆனா எங்கட ஊர்ல நிறைய இருக்குது வாணி. இப்ப இருக்கு அழிக்கிற தன்மை என்ன, அந்த மாந்திரியோட கூட்டி வருது. எத்தனை பேர் சூனியம் நிறைய இருக்குதா வாணி. சேமால போட்டுக்கிட்டு தான் தெரியுறாங்க புதுசுகள். முந்தி வாணி இந்த கதை உண்மையோ பையோ தெரியாது. யாழ்ப்பாணத்துல யாரோ ஒரு பொம்பளை இருந்தவங்க அவருக்கு கல்யாணம்